நேற்று எனக்கு ஒரு ட்ரீம் கேக் ஆர்டர் வந்துருந்துச்சுங்க. ட்ரீம் கேக் எல்லாம் நம்ம எங்கே செய்ய போகிறோம், நம்ம ட்ரீமில் தான் செய்ய போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தேன். நேற்று ஒரு குட்டி தம்பி வந்து, அக்கா எனக்கு ட்ரீம் கேக் செஞ்சு தருவீங்களா அப்படின்னு கேட்டுட்டான். அதுக்கு என்னடா தம்பி செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழகாக பண்ணி கொடுக்க ரெடி பண்ணிட்டேன். ஆனால் அது கொஞ்சம் காஸ்ட்லி ஆகுமேடா தம்பி அப்படின்னு சொன்னேன். இல்லைக்கா எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னான். சரி ஓகே, எதாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த குட்டி தம்பி என் கூட பேசினதே இல்லை. நீ எல்லாம் பேசுவியாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அவன் பேசினப்போ. அந்த மாதிரி தாங்க, நம்ம யார் கூடயாவது பேசணும் அப்படின்னு நினச்சா தயவு செஞ்சு பேசிடுங்க. ஏதாவது சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா சாப்பிட்ருங்க. ஏதாவது போகணும், இந்த மாதிரி எனக்கு ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு ஆசை அப்படின்னா எதாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் பண்ணி பார்த்துருங்க. நம்ம பண்ணாமல் இருக்கிறதுனால மட்டும் இங்கே இருக்கிறவங்களாம் நம்மளுக்கு ஒன்றும் சிலையெல்லாம் வைக்க போகிறது கிடையாது. கரெக்டுங்களா? ஐயோ அவங்கக்கிட்ட பேசினா அவங்க பார்க்குறாங்க, இவங்கக்கிட்ட பேசினா இவங்க தப்பாக எடுத்துப்பாங்கன்னு நினச்சே தாங்க ஒரு நாள் நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்ம லைஃப்பை நம்ம வாழ்ந்திருக்கவே மாட்டோம், பயந்துட்டு தான் இருந்திருப்போம். ஓகேங்க, நான் வந்து இந்த ட்ரீம் கேக்கை வந்து சாக்லேட் பேஸில் மூஸ் ஃப்ராஸ்டிங் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி கேக் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.